मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। बिग फूट மலைகளை சுத்தி பார்க்கறதே ஒரு தனி சுகந்தாமா. ஷவர்ல நான் தினமும் குளிக்கிறேன். இன்னைக்கு வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்க போறேன். என்ன புரிஞ்சுதா? உண்மையை சொல்லணும்னா நல்லா என்ஜாய் பண்ண. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமளும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஹனி, உனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மூளையும் இப்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன புரிஞ்சுதா? மலைகள்ல எவ்வளவு ஜாலியா இருந்தது இல்லையாமா? அப்புறம் இந்த இடமும் ரொம்ப அருமையா இருக்கு. வாவ், சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க சிறுசு? இதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு, இதையும் பார்த்தாச்சு. இப்போ பாக்கி இருக்கிறது இந்த மலை தான். ஆமா, மேல எதுக்காகப்பா போறீங்க? மேல கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க ட்ரெக்கிங் வந்திருக்கோம்பா. அதனால ட்ரெக்கிங் தானே போவோம். ஆனா நீங்க மேல போகாதீங்க. மேல யாரும் போக மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, போகவும் கூடாது. ஆனா ஏன்? ம், ம். மேல பிக் ஃபுட் இருக்கான். அவர் ரொம்ப பெரியவன், அப்புறம் ஆபத்தானவனும் கூட. நாங்க சொல்றத கேளுங்க, இப்படியே திரும்ப போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சு மேல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை நாம சமாளிச்சுக்கலாம். இந்த கிராமத்து ஆளுங்க தேவையில்லாம பயப்படுறாங்க. ஆமா, எனக்கும் மேல போறதுதான் சரின்னு தோணுது. ஆமா, எனக்கும் மேல போறதுதான் சரின்னு தோணுது. ஆனா உங்களுக்கு என்ன? இங்க எல்லாருக்குமே மேலதான் போகணும். என்ன புரிஞ்சுதா? ஆமா, சந்தேகம் இருக்கு. அதுவும் ஓ மேல. ஓடுறதா இருந்தா நீதான் முதல்ல ஓடுவியே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல போலாம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். பின்னாடி யாரோ இருக்காங்கப்பா. அங்க யாரும் இல்ல. இதெல்லாம் உன்னோட பிரம்ம பெருசு. அப்படியே பிக் ஃபுட் இருந்தாலும் அவன் செடிகளுக்கு பின்னாடி மறைஞ்சுக்க மாட்டாமா. தண்ணி ரொம்ப கூலா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேல ஒரு ஏரி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நம்ம அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். இப்ப எங்க கூட வா. நாங்க வரமாட்டேன். ஒருவேளை மேல பிக் ஃபுட் ரெஸ்ட் எடுக்க வந்திருந்தானா? டோன்ட் வரி, பிக் ஃபுட் கிக் ஃபுட்னு எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய கால் இருக்கிற ஒருத்தர் எந்த காலத்திலயாவது வாழ்ந்திருக்காங்களா சொல்லு? ஏரியில ரெஸ்ட் எடுக்கலாம்னு நீ சொன்ன ஐடியா சூப்பர் பண்ணி. தேங்க்யூ. இந்த புல்லு எவ்வளவு சாஃப்டா இருக்கு. இது நம்ம கொஞ்சம் பறிச்சிட்டு போய் நம்ம கார்டன்ல வைக்கலாமே. சோ சாஃப்ட். Big foot! என்ன சாப்பிடாத, தயவு செஞ்சு என்ன சாப்பிடாத ப்ளீஸ்.
நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிக் ஃபுட் ஊதுறதுனால நான் பறந்து வந்து இங்க விழுந்துட்டேன். அவன் ரொம்ப பலசாலிதான். இங்க பாருங்க பிக் ஃபுட் மேன். என்னுடைய பேரு ஹனி, இது பனி, இது போப்பர், இது ஜோர்தார். ஆனா உன் பேர் என்ன? நாங்க பல யுகங்களா மலைகள்ல வாழ்ந்துட்டு வரோம். ஆனா இப்ப காட்டுவாசிங்க எங்களை பிக் ஃபுட்னு சொல்றாங்க. மூலிகை சாப்பிட்டா எந்த நோயுமே வராது. ஆனா நீங்க எல்லாரும் ரொம்ப குள்ளமா இருக்கீங்களே. நீங்க வேற விஷயமா வந்திருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வேற விஷயமா தான் பேசுவேன். எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. நான் இந்த காட்டுல தனியா தான் இருக்கேன். அப்ப கண்டிப்பா உனக்கு பயங்கர போர் அடிச்சிருக்குமே. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பூதம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஒரு பூதம் இல்ல. நான் இங்க தனியா வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு எந்த நண்பர்களுமே இல்ல. டென்ஷன் ஆகாத. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இருக்கோம் இல்லையா? என்ன எவ்வளவு நேரம் நீங்க பொறுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எவ்வளவு நேரம் இங்க இருக்கீங்களோ அவ்வளவு நேரம் என் கூட விளையாடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா விளையாடுவோம். ஆனா என்ன விளையாடுவோம்? தண்ணில. கண்ணாமூச்சி விளையாடலாமா? நாம வேற கேம் ஆடலாமே. ஓடி பிடிச்சு விளையாடலாமா? தேங்க்யூ நண்பா. நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க. யாரும் இவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிக் ஃபுட்டால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நில்லுங்க. பயமா இருக்கு. தேங்க்யூ so much. பிக் ஃபுட், இவனோட பேரு பிக் ஃபுட். ஒன்னதான் அந்த பையனை விடுன்னு சொன்ன. விடு. அவன் பையனை புடிச்சிட்டான். பையனை விட்டுடுப்பா, விடு. இவன் நம்மள மாதிரியே ரொம்ப அன்பானவனா இருக்கானே, சரிதானே? இல்ல 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 இல்ல, இவன் நம்மள மாதிரி எல்லாம் இல்ல. இவன் ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம என்ன நினைச்சோமோ இவன் அந்த மாதிரி இல்ல. நல்லவன். இப்ப புரிஞ்சுதா? இவனால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. நீங்க தேவையில்லாம இவனை நினைச்சு ரொம்பவே பயந்துட்டீங்க. இவன் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். பார்க்க நம்மளோட பெரிய சைஸ்ல இருக்கான். அதனால ஆபத்தானவன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இவனுக்கும் நம்மள மாதிரி ரொம்ப சந்தோஷமா விளையாட பிடிக்கும். என்ன கிடைக்குதோ அதை நான் சாப்பிடுறேன். ஆனா காட்டுல நான் தனிமையில வாடுறேன். நீங்க எல்லாரும் பெரிய மனசோட இவனை உங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா இவனால உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. எந்த வேலையை நம்மளால செய்ய முடியலையோ அந்த வேலையை இவன் ஒரு நொடியில பண்ணிடுவான். உனக்கு எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்ப நீ தாராளமா இங்க வரலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ எல்லாருக்கும் உதவி பண்ணணும். இனிமே நான் யாரையும் பயன்படுத்த மாட்டேன். அப்புறம் நானும் பயப்பட மாட்டேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்.
தேங்க்யூ பிக் ஃபுட். நீ மட்டும் இல்லனா இந்த வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பா 1 மாசம் ஆகியிருக்கும். அது மட்டும் இல்ல, இது செய்ய எங்களுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கும். ஆனா நீ உண்மையிலேயே ரொம்ப அன்பானவன் தான்ப்பா. அப்புறம் இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க தான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் எங்க பயத்தை இவங்க தான் போக்குனாங்க. சில பேர் என்ன கோவக்காரன்னு சொல்லுவாங்க, சில பேர் என்ன பூதன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் ஸ்வீட். இங்க பார் பிக் ஃபுட், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்காக எங்க கிட்ட நல்ல gift ஒண்ணு இருக்கு. வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. பிக் ஃபுட், இந்த மாதிரி சும்மா சும்மா எங்களை ஈரமாக்கிடாத என்ன. சாரி, இப்பவே காய வச்சிடுறேன். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.